நான் என் அம்மா வீட்ல இருக்க வரைக்கும் கரெக்ட் டைம்க்கு எனக்கு சாப்பாடு வந்துரும். டீ, காஃபி எல்லாமே கேட்டு வாங்கி குடிச்சிருவேன். அப்போலாம் தெரியாது, என் அம்மா எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்கன்னு. பட் இப்ப நான் அம்மாவா இருக்கும்போது, ஓ! இவ்ளோ வேலை என் அம்மா வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் புரியுது. சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? வெளிலேருந்து பார்க்கும்போது அது தெரியாது. நம்ம அதுக்குள்ள போய் ஒர்க் பண்ணும்போது தான் அந்த விஷயத்த பத்தியே தெரியும் அப்படின்றது. அது என்னமோ உண்மைதான். ஆனா எவ்வளோ வேலையா இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு அத செய்யும்போது நமக்கு உடம்பு வலியோ, இல்ல கஷ்டமோ தெரியறதே கிடையாது. அதுக்காகவே பார்த்து பார்த்து நம்ம செய்வோம். ஸோ இன்னைக்கு வந்து குட்டீஸ்க்கு வந்து நான் ஃப்ரூட் மிக்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லா ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி 2 பேருக்கும் ஸ்நாக்ஸ் வச்சாச்சு. எங்களுக்கும் அதையே பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். குட்டிக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அண்ட் இவங்கெல்லாம் சுரக்காய் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அதனால கூட பட்டாணி அண்ட் சோயா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியாச்சு. பருப்பு கீரைக்கு இந்த கிரேவி நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக டப்பா காலியாகி வந்துடும். நிறைய பேர் கேட்குறாங்க, கிட்ட டிஸ்டன்ஸ்க்கு எதுக்கு காரில் போகிறீங்கன்னு. 3 பேரோட பேக் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரே டைமில். ஸோ இன்றைக்கி நான் தனியாக போனதுனால பைக்கில் தான் போனேன். டாட்டா.